என் அன்பின் வாழ்த்துக்கள். வார்த்தையும் விடுதலைங்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான வார்த்தை என்னவென்றால், தெய்வ பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். வியாதி வர்றதுக்கு நமக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் சொல்லுவாங்க சரிகிற பலவீனம் பாஸ்டர். ஆனால் வேதாகமம் 5 காரியத்தை நமக்கு முன்பாக வைக்கிறது. ஒரு மனுஷனுக்கு, அதுவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வியாதி வர்றதுக்கான 5 காரியங்கள். முதலாவது பாருங்க, யாத்திராங்க புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். தேவனுடைய கட்டளை மீறுவதே பாவம். தேவனுடைய கட்டளை மீறுவதனால் சில வியாதிகள் நமக்குள்ள வருகிறது. நீங்கள் அதை வாட்சி பார்த்து நல்லா தெரியும் உங்களுக்கு. அல்லேலூயா. அப்போ முதலாவது, தேவனுடைய கட்டளை மீறுவதால் வரக்கூடிய பாவத்தினால் சில வியாதிகள் நமக்கு வருகிறது. ரெண்டாவது பாருங்க, தகுதி இல்லாமல் ராபோஜனம் உட்கொள்வது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 29, 30. அதில் வாட்சி பார்த்தீங்கன்னா, தகுதி இல்லாமல் ராபோஜனம் உண்வதால் சில வியாதிகள் நமக்குள்ள வருகிறது. அநேக நித்தரையும் பலவீனனும் வியாதியும் அடைந்திருக்கிறார்கள். அதனால் நம்ம ராபோஜனம் உட்கொள்ளும் பொழுது தகுதி உள்ளவராய் நல்லா அறிக்கை பண்ணிட்டு நம்ம உட்கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு காரியம், மத்தேயு 6:31. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படுவதனால் வியாதி வருதுங்க. முதல் காரணம், நம்பர் 1, தேவனுடைய கட்டளையில் மீறுவதே பாவம். தேவனுடைய கட்டளை மீறுவதால் வரக்கூடிய சில வியாதிகள். எகிப்துக்கு வர பண்ண வியாதிகளை ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்திராகம் 15:26. ரெண்டாவது, தகுதி இல்லாமல் ராபோஜனம் உட்கொள்வது. மூன்றாவது ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, கவலை. எதுக்கெடுத்தாலும் நம்ம கவலைப்பட்டு கொண்டே இருப்பது. இதனால தான் நமக்கு என்ன வருதுங்க, வியாதி வருகிறது. ஏன்னா நீ டாக்டர்கிட்ட போனால் அவங்க சொல்லுவாங்க, ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கவலைப்படுறதுனால் வியாதி வருகிறது. மூன்றாவது, மார்க்கு 2:5 வாட்சி பார்த்தீங்கன்னா, ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வர்றார். அப்போ வியாதி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாவம். அவன் செய்த பாவம். அப்போ முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன. அல்லேலூயா. அப்போ பாவம் செய்வதனால் வரக்கூடியது வியாதி வருது. 5வது காரியம், பிசாசு. பாருங்க, எபேசியர் 4:27 வாட்சி பார்த்தீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். லூக்கா 13:11 வாட்சி பார்த்தீங்கன்னா, பலவீனப்படுத்தின ஆவியை கொண்டு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட ஸ்திரீ. அப்போ பாருங்க, வியாதி வர்றதுக்கு காரணமே இந்த 5 காரியம். நம்பர் 1, தேவனுடைய கட்டளை மீறுவதால் வரக்கூடிய பிரச்சனைகள். நம்பர் 2, தகுதி இல்லாமல் ராபோஜனம் உட்கொள்வதால். நம்பர் 3, மூணாவது கவலைப்படுறது. 4வது, பாவம் செய்வது. தெரிந்து மீண்டும் அதே பாவத்தை செய்வதனால் வரக்கூடியது. 5வது, பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால வரக்கூடியது. அப்போ இந்த 5 காரியத்தினால தான்